காய் விலாக்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு இந்த காணொளி இந்த விலாக்ஸ் என்னவா இருக்க போதுன்னு சொன்னால், பருத்தித்துறையில இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் பேருந்து பயணம். இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னால் பருத்தித்துறை பேருந்து நிலையத்துல தான் நிக்கிறேன். சரியோ சரி, பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த விலாக்ஸ் ஃபுல்லா எப்படி வரப்போதுன்னு சொன்னால், பருத்தித்துறையில இருந்து யாழ்ப்பாண பயணத்தை வந்து விலாக் பண்ண போறேன். சரியா? இப்ப நேரம் காலை 8:45. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன பிள்ளை பஸ்ஸுக்குள்ள ஏறி இருக்கிற ஒரு சாதிசனத்தையும் காணையில அப்படின்னு பார்த்தால் 9:15 தான் பஸ் தான். நான் வந்து 8:45 வந்துட்டேன். அம்மாவை ஆக்கின பிடிச்சு 9 மணி பஸ்ஸுக்கு அம்மாக்கு 9:15 பஸ்ஸுக்கு 8:45 சொல்லி அடின்னு பிடிச்சி வந்து பஸ்ஸுக்குள்ள ஏறி இருந்துட்டேன். ஒரு தெரியமே காணல. டிரைவரை முதற்கொண்டு காணையில. அப்ப சரியண்டு ஒரு விளாக் சென்ட் பண்ணுவோமே, யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் போற இதான்னு சொல்லி போட்டுதான் நான் வந்து இந்த காணொலியா பதிவு செஞ்சிருக்கேன். சரியா? மற்றது திரும்ப சொல்றேன். பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பருத்தித்துறை தெரியாதோ, யாழ்ப்பாணம் தெரியாதோ, என்ன பிள்ளை ஹாட்டுறான்னு சொல்லக்கூடாது நீங்கள். சரியா? அன்றைக்கும் ஒரு நான் வந்து நெல்லியடி பாபா கோயிலுக்கு போற நேரத்துல அந்த ரோட்டெல்லாம் காட்டிட்டு போனோம். 3 பேர் புலம்பெயர் நாட்டுல இருக்கிறவங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமா இருக்கு இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களோட காணொலியிலன்னு சொன்னாங்க. அதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. இப்படி இடங்களை காட்டும் கொண்டு சொல்லிச்சினம். அதனாலதான் இந்த காணொலி பதிவு செஞ்சிருக்கிறேன்னு மட்டும் இல்ல, நமக்கு எல்லாமே கிடக்கிறது எல்லாம் வந்து காணொலி தானே அப்படின்னு சொல்லி போட்டு நான் போட்டிருக்கிறேன். சரி, அப்ப பஸ்ஸுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இப்பதான் இறங்கினோம். எங்கிட்ட பஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் சுண்ணாகம் போற பஸ் வந்து இப்ப 9:15 மணி ஆச்சுது. இப்ப வலிக்கிட போகுது. எப்படி இருக்குது எங்கட பருத்தித்துறையோட வடிவு தானே? பருத்தித்துறையாக வடிவு தான் நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னால் பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம் என்ற மாதிரி பேருந்துல ஜன்னல் பக்கமா வந்து சீட் பிடிச்சாச்சு. சீட்டெல்லாம் பிடிக்க தேவையில்லை. ஆகலை இல்லாத பஸ்ல என்ன சீட்டை பிடிக்கிறது இருந்தாச்சு. இப்ப வந்து பஸ் வந்து வலிக்கிட்டு 9:15 சரியா வலிக்கிட்டு இருக்குது. இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பருத்தித்துறை ரோட்ல வந்து போய்கொண்டிருக்கும். சரியா? அப்படியே பாருங்க, இஞ்சால இடது பக்கம் கடைகளை பாருங்க, மற்றது இடத்தை பாருங்க. சரியா? திருப்ப சொல்றேன், பார்த்தாக கொண்டும் இல்லை. தூரத்துல இருக்கிற புலம்பெயர் நாட்டுல இருக்கிறவங்க இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில இருந்து என்னோட காணொலி பாக்குறவங்களுக்கு எங்களுடைய பருத்தித்துறை யாழ்ப்பாணத்தோட காணொலி. சரிதானே? இதான் தும்பளை ரோட். சரியா? எங்களோட ரோட், எங்களோட ஊருக்கு போற ரோட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால் சிவன் கோயில் பின்வீதின்னு சொல்லுவோமே, சிவன் கோயிலோட பின்வீதி இவ்விடத்துல வந்திருக்குது. இப்ப இந்த பஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் டிப்போல ஒரு 2-3 நிமிஷம் நின்று தான் போகும். இப்ப வந்து நான் டிப்போ அடியை வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரியோ? இப்ப டிப்போ அடிக்கு கிட்ட வந்துட்டோம். டிப்போல கொஞ்ச நேரத்துக்கு நின்று தான் போக போகுது. இவர் தான் இன்றைக்கு சுண்ணாக ரூட் ஓடுற டிரைவர் அங்கு. சரியா? அப்ப அவர் வந்து நான் சுத்தி வீடியோ எடுத்து கேட்க, என்ன செய்றீங்க, வீடியோ எடுக்கிறீங்களா கேட்டார். ஓம் சொல்ல எடுங்க சொன்ன. ஆனா சனமே இல்லை. பாத்தீங்களா? பருத்துறையில இருந்து சுண்ணாகம் போற பஸ்ஸுக்கு வந்து சனம் இல்லை. அப்போ ஓகேவா, அந்த ஆக்கள் இருந்தா பெருசா எடுத்திருக்க மாட்டேன். இப்ப கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா டிப்போ அடிக்க வந்துட்டோம். இதான் பருத்தித்துறை டிப்போட். சரியா? பாருங்க, இப்பதான் வந்து சரின்னு சொல்லிப்படி இப்பதான் வந்து டிக்கெட் கொடுக்கறதுக்கு அண்ணா ஓடி வாரார். இப்பதான் நேர போறார் போல கிடக்குது. சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது அந்த வைரவர் கோயில் அடிக்கிட்ட நிக்கிறோம். சரி, முன்ன பின்ன வந்து நிறைய நாளுக்கு பிறகு பஸ்ல போறோம். உண்மையா நான் பைக்ல தான் யாழ்ப்பாணம் எல்லாம் போனோம். இந்த பஸ் எனக்கு சரி வராது. அப்ப டிக்கெட் எவ்வளோன்னு கூட தெரியாது. பாத்தீங்கன்னு சொன்னா 150 ரூபாய் சுண்ணாகத்துக்கு வந்து டிக்கெட் தந்திருந்தவ. அப்படியே கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்துல எங்களுடைய நெல்லியடி பேருந்து திரைப்படத்துக்கு வந்து விட்டோம். சரியோ? கணக்கு தடவை பார்த்துருப்பீங்க. இப்ப நெல்லியடி பேருந்து நிலையத்துல இருந்து இப்ப நிப்பாட்டி கொஞ்சம் பேரை ஏத்தி கொண்டு இப்ப நாங்க போறோம். நான் இல்ல, பஸ் போகுது. சரிதானே? சரி, அப்படி அந்த ரோட்டையும் பாருங்க. வெள்ளைகான எடுப்பேன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரிதானே? இப்ப வந்து வெள்ளையடி கிட்ட வந்துட்டோம். வெள்ளையடி அந்த ராணுவ முகாம்கள் இருக்குதானே, அது கிட்ட இப்ப வந்து பயணமாகி கொண்டிருக்குது பேருந்து. இந்த பஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் துருவா வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகாது, இந்த வெள்ளையால திரும்பித்தான் போகும். சரியா? இந்த அச்சுவேலி போற பஸ் என்றதால இந்த பக்கத்தால தான் போகும். சரியா? இப்ப கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முனியப்பர் கோயில் அடி, பிள்ளையார், அங்கால சாய்பாபா, ஆஞ்சநேயரப்பா கோயில் இருக்கல்லோ, அது கிட்ட வந்துட்டேன். சரிதானே? இந்த காணொலியும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த கோயிலை அண்மித்த பிரதேசத்தை இடத்தை வந்து நான் போட்டிருப்பேன். 9:45 ஆச்சுது. இருந்தாலும் வெயில் அனுப்ப அக்கினி வெயில் அடிக்கிறதால பைக்குகள் எல்லாம் போனால் சேட்டி அப்படியே 8 இன்ச்சு சாம்பலாக போற கணக்குலாம் இருக்கும்.
இப்போ இருந்தாலும் வெயில் கொளுத்த வலிக்கிட்டு 9:45 ஆச்சுது. இப்போ வெள்ளை பாலத்தால் போய் கொண்டிருக்கும். இந்த வெள்ளை பாலத்தால் போகும்போதெல்லாம் நினைப்பேன், இப்படி இந்த பாலம் மாதிரியே ரோட் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்குமே, ஸ்மூத்தாக போகுதுன்னு நினைப்பேன். ஏன்னா முந்தியெல்லாம் கொஞ்சம் ரோட் கொஞ்சம் அப்படி இப்படி தானே, இப்போ வந்தெல்லாம் புனரமைப்பு செஞ்சுட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இது அச்சுவேலி பேருந்து திரைப்படம் என்ன சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்னது சுண்ணாகை தான். கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் ஆகும் என்ன சுண்ணாகத்துக்கு போகன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறது குறைவு. இப்போ அக்னி வெயில் என்னமோன்னு சொன்னாங்களே, அது கொளுத்தி எறியறதால பைக்லாம் போகலான்னு சொல்லி போட்டு நிறைய நாளைக்கு பிறகு நான் உண்மையில பஸ்ஸில் போகிறேன். இதுக்கு சொல்லுவீங்க, ஆமாம் இவ பெரிய இவ பஸ்ஸில் போக மாட்டா அப்படின்னு நினைப்பீங்க. பஸ்ஸில் போகிறேன் இல்லை என்னன்னு சொன்னால் எனக்கு தலை சுத்தம் சக்தி வரும், அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனால் நிறைய நாளை பிறகு நான் அப்படி ஒன்றும் இல்லை, சம்பவம் ஒன்றும் இது வரைக்கும் இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, யாழ்ப்பாணம் வீடுகளை பாருங்கள். யாழ்ப்பாணத்து வீடுகள் இப்படி தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சரியா, வேறு வேறு இடத்துல இருக்கிறவங்க பார்த்துக்கொள்ளுங்க எங்களுடைய யாழ்ப்பாணத்தோட அழகு. சரியா, என்ன மயிலோவை கொட்டி இருக்கிற மாதிரியே நிறைய செம்மண் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மயிலோட ஞாபகம் தான் வரும். சரி, அப்படியே பயணம் செஞ்சு கொண்டு கிட்டவா போயிட்டேன். அப்படியே என்ன எங்களுடைய பேருந்து பயண விளாக்ஸை வந்து முடிச்சு கொள்ளலாம். சரிதானே, ரோட்டும் இந்த பக்கம் இது புன்னாலை கட்டுவானா அந்த ரோட்டை நினைக்கிறேன். பேருந்தென்ன இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களோட ஊர் யாழ்ப்பாணத்தில் எங்க அப்படின்றத சொல்லுங்க. சரியா, எப்படி சும்மா சொல்லுங்க. சரிதானே, இதோட வந்துட்டு பேருந்து விளாக்ஸை வந்து முடிச்சு கொள்ளலாம். அடுத்த விளாக்ஸில் சந்தி. சரியா, இப்போ உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களோட காயு.